நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு ப்ராடக்டோட வீடியோ தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கிட்ட இருக்குது ஒரு ப்ரொஜெக்டர். வியூசோனிக் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது எங்கள்கிட்ட, அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஒரு 10-15 டேஸ் தரோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க. நாம் தான் இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டர் டெஸ்ட் பண்ணது கிடையாது. நம்ம வீட்லேயும் ப்ரொஜெக்டர் கிடையாது. நம்ம வந்து அப்பப்போ வெளியே ஏதாவது ஈவெண்ட்டில் ப்ரொஜெக்டர் பார்த்து அது மட்டும் தான் வந்து என்னோட அனுபவம். சில எக்ஸிபிஷன்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்டர்லாம் பார்த்துருக்கேன். சரி, புதுசாக இருக்குது, அனுப்பி விடுங்க, நாமளும் பார்த்துடலாம் ப்ரொஜெக்டர் எப்படி தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓகே சொன்னேன். ஸோ இவங்க வந்து இந்த X1 4K Proங்கிற இந்த ப்ராஜெக்டரை வந்து அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்டர் ட்ரை பண்ணுறோம். சின்ன ப்ராஜெக்டராக இருக்குன்னு பார்த்தா விலையை பார்த்தா அப்பப்பப்பா 3 lakhsக்கு மேலே இருக்குது அவங்களோட அந்த ப்ராஜெக்டர். சரி, அனுப்பி விடுங்க, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. ஸோ என்னோட ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, என்னோட அனுபவத்தை, இது என்னோட தாட்ஸை வந்து நான் வந்து இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த X1 4K Pro வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் எக்ஸ்பாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ கேம் விளையாடுறதுக்கு, எக்ஸ்பாக்ஸ் கேம் விளையாடுறதுக்கு ஸோ உகந்த ஒரு ப்ராஜெக்டர்னு இதை கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K UHD ப்ரொஜெக்ஷன் வந்து இதில் கிடைக்குது மேக்ஸிமம். ஸோ 100 inch ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் போகுது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இது வருது. பில்டின் கூகுள் டிவி தந்திருக்காங்க. 4K HDRல நீங்கள் வந்து படம் பார்க்கலாம். ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் பில்டினாக வருது. 3300 LED லூமன்ஸ் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் கிடைக்குது. ஸோ பாக்ஸுக்குள்ளே இந்த பவர் கேபிள்ஸ் இருக்குது, ரிமோட் தந்திருக்காங்க. ரிமோட் பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது, அதை வந்து வெளியே எடுக்கலாம். உள்ளே வந்து ஒரு USB Type-C கேபிளும் இருக்குது. வியூ கலர் டியூனர்னு போட்டிருக்காங்க. ஸோ வியூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு சாஃப்ட்வேர், அந்த கலர் டியூனிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த X1 4K Pro ப்ரொஜெக்டரை இந்த ரேப்பர்லேருந்து எடுக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த X1 4K Pro ப்ரொஜெக்டர். ஒரு க்ரீன் டிசைன் எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவலாக பார்க்க நல்லா இருக்குது, இந்த க்ரீன் பிளாக்ல இந்த க்ரீன் வந்து. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு A4 சைஸுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஒரு 12 cm திக்னஸில் இது வருது. ஸோ ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் IR சென்சர் தந்திருக்காங்க. சைடில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வருது. பேக் சைடில் வந்து ஆடியோ அவுட் இருக்குது. RX232 கனெக்டர் இருக்குது. USB-A போர்ட் இருக்குது. 2 HDMI 2.0 போர்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து EARC சப்போர்ட்டோடி வருது. USB Type-C போர்ட் இருக்குது. அப்புறம் பின்பக்கமும் வந்து ஒரு IR சென்சர் தந்திருக்காங்க. டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் தந்திருக்காங்க. அந்த ஸ்லைடிங் டோருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஃபோக்கஸ் ரிங் இருக்குது. அதே மாதிரி லென்ஸ் ஷிஃப்ட் கண்ட்ரோல் நாபும் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கீபேடும் இங்கே இருக்குது. வியூசோனிக் பிராண்டிங் உள்ளே வந்து போட்டிருக்காங்க. ஹார்மன் கார்டன் பிராண்டிங்கும் இங்கே இருக்குது. ஸோ இதான் வந்து டிசைன் எலிமெண்ட். ஸோ ரொம்ப ஹெவியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதை டிவியை வந்து செட் பண்ணிட்டேன். கூகுள் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணி இந்த கூகுள் டிவி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கூகுள் டிவி நீங்கள் இப்போ வீட்டில் வந்து ஸ்மார்ட் டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து கூகுள் டிவி இன்டர்ஃபேஸில் தான் வருது, UIOD வருது. ஸோ அதே இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர்லேயும் கிடைக்குது. எல்லா ஆப்ஸு எல்லாமே வந்து இதில் டவுன்லோட் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ஜியோ ஹாட்ஸ்டார், சோனி, ப்ரைம் வீடியோ, ZEE5, MC, என்னோட ஆப்ஸ் டவுன்லோடர் ஆப்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு OTTலேருந்து ப்ளஸ் யூடியூப் வீடியோஸும் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து எக்ஸ்பாக்ஸுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்பாக்ஸ் இருந்தால் அதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விளையாடலாம். எங்கிட்ட எக்ஸ்பாக்ஸ் கிடையாது, ஸோ அதை இப்போ உங்களுக்கு காண்பிக்க முடியாது. பட் எக்ஸ்பாக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விளையாடலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்தா கூட நீங்கள் அதையும் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ டிஸ்பிளே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்டூடியோ லைட் ஆன் பண்ணிக்கேன் டே டைம். ஸோ டிஸ்பிளே வந்து அந்த அளவுக்கு ஆம்பியன்ட் லைட் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிரைட்டாக இல்லை. ஸோ எல்லா ப்ரொஜெக்டர் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்டிமம் கலர் ப்ரொஃபைல் பிரைட்னஸ்லாம் தெரியும்னா நீங்கள் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு பிக்சர் குவாலிட்டி வந்து கிடைக்குது. எனக்கு அந்த டிவிக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்சஸ் தெரியல. இன்ஃபேக்ட் டிவியோட வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து நம்ம அதிகம் பார்க்கும்போது இந்த LED பிரைட்னஸ் வந்து கண்ணுக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். சில பேருக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். பட் இந்த ப்ரொஜெக்ஷன் டிஸ்பிளேல நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது கண்ணுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம தியேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கம்மியாக இருக்குதுல. கண்ணுக்கு வந்து ஒரு கூலிங்கான ஒரு இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் டிஸ்பிளே வந்து பிடிச்சிருக்கு. பட் என்னென்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ப்ரொஜெக்டருக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் உண்டு. ஸோ அந்த ஸ்க்ரீனை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அந்த ஆம்பியன் லைட்டை கட் பண்ணி கொஞ்சம் பெட்டராக தெரியும். டே லைட்டில் கூட
பட் அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு. பட் மேபி ஹோம் தியேட்டர்லாம் வச்சுருக்கவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்லேயும் நீங்கள் டே டைமில் பார்க்கும்போது வந்து ஆம்பியன்ட் லைட்லேயும் அது வந்து பெட்டராக தெரியும். பட் பெஸ்ட்டு வந்து நம்ம தியேட்டரில் பார்க்கறது மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது, பிரைட்னஸ் நல்லா இருக்குது. இந்த இருட்டில் பார்க்கும்போது கலர் ப்ரொஃபைல் எல்லாமே வந்து நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் வந்து எதுவுமே டிங்கர் பண்ணல, அதே கலர் ப்ரொஃபைல் வந்து நல்லா தான் இருக்குது. வீடியோவில் இந்த நைட்டில் கேப்சர் பண்ண எந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது இதோட ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது. 100 இன்ச் வரைக்கும் போகும். பட் என்னோட வால் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சில டிசைன் அந்த ஒரு பேனல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதையும் தாண்டி போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 100 இன்ச் இல்லை, இது வந்து ஒரு 65 இன்ச்சு கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 100 இன்ச் வரைக்கும் போகும். ஸோ இப்போ வந்து ஒரு 60-65 இன்ச்சுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்டருக்கும் இந்த வாலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet கிட்ட இருக்குது. அப்போ ஒரு 100 இன்ச்சுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஸோ அவங்க வந்து சொல்றது ஒரு 2.5 meters வந்து ப்ரொஜெக்டர் வந்து பின்னாடி போகும். அப்போ அதில் வந்து 100 இன்ச்சுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. பட் இப்போ வந்து ஒரு 6 feet கிட்ட இருக்கு இந்த 60-65 இன்ச் ப்ரொஜெக்ஷனுக்கு. ஸோ இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 decibel வரைக்கும் அந்த ஹம்மிங் சவுண்ட் வருது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ரன்னிங் சவுண்ட். இப்போ நான் ப்ரொஜெக்டரை வால் கிட்ட கொண்டு போயிட்டேன். ஸோ வந்து நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன் சைஸும் வந்து சிறுசாயிடுச்சு. ஸோ இந்த ரிமோட்ல வந்து உங்களுக்கு இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, மியூட் பட்டன் இருக்கு, ஃபார்வர்ட் பேக்வர்ட் போர்டுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரோட செட்டிங்ஸ் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்டனும் தந்திருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ, கீ ஸ்டோன், கார்னர் அட்ஜஸ்ட்மெண்ட், வார்பிங், ஜூம் அதுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அப்புறம் கலர் மோடு, பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் டெம்பரேச்சர், அட்வான்ஸ் சைலண்ட் மோடு, பவர் மேனேஜ்மெண்ட், பேசிக் செட்டிங்ஸ், HDR, HDMI செட்டிங்ஸ், அல்ட்ரா ஃபாஸ்ட் இன்புட், லாங்குவேஜ், ப்ரொஜெக்டர் பொசிஷன், ஃப்ரண்ட் டேபிள், வேற என்ன இருக்கு, ரியர் டேபிள், ரியர் சீலிங், ஃப்ரண்ட் சீலிங். ஸோ இதை வந்து நீங்கள் சீலிங் மவுண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பொசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸும் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்கு. பேஸ் டெப்த் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கு. இப்போ நான் வந்து என்னதான் வந்து வீடியோல காமிச்சாலும் நம்ம நேரில் கேட்கக்கூடிய சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்காது என்னோட ரெக்கார்டிங்ல. ஸோ இதான் வந்து இந்த வியூசோனிக்கோட X1 4K Pro ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு, ஹோம் தியேட்டர் யூசர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்டராக எனக்கு தென்படுது என்னோட அப்சர்வேஷன்ல. ஏன்னா வந்து இதான் பெஸ்ட்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு நான் வந்து பல ப்ராஜெக்டர் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. பட் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்ஷன் மவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பல இந்த அபிஷியல் மீட்டிங்ஸ்ல வந்து ப்ரொஜெக்டர் போட்டு நான் வந்து காண்பிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ஓவர் ஹெட் ப்ரொஜெக்ஷன் ஆப்ஷன் தந்திருக்காங்க. டேபிள்லையும் வச்சு நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ குட். இது அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் நமக்குலாம் டிவி தான் வீட்டில். பட் ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தென்படுது. ஸோ நீங்க யாராவது ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்க விடைபெறுவது தினேஷ் மஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு, கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.